அழகாக நாங்கள் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சிஞ்சி ஃபேமிலின்ற சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 4 அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போக வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து கூட இருக்க வெளியே நாலேஜ் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்டில் பண்ணி வச்சு போடுங்க. அதாவது ஹாப்பி வச்சு போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். முடிஞ்சளவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக்கையும் போட்டுருங்க மறக்காம. அடுத்த எபிசோடையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது எனக்கு போதும். தெரியுங்க சமயத்தோட கதை உள்ள இப்போ ஹீரோவா ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம ஷிவன் கிட்ட கேட்டிருப்பான், என்னடா சொல்கிற? அப்பெல்லாம் கிடையாது, நம்மளோட சுற்றி இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாமே ஆர்டினரியான கேர்ள்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஏன் நீ இதை கேட்குற என்கிட்ட? ஏன்னா நம்மளுடைய ரத்த சொந்தங்கள் யாருமே கிடையாது நம்மளுடைய சிஸ்டர்ஸ். அதனால அவங்க எவ்வளோ பாப்புலரானவங்க தெரியும்ல. அது போல கொட்டோனாவே உங்ககிட்ட பிடிச்சிருக்குன்னு உன்னை சொன்னால, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதரா. அப்போ சின்ன பொண்ணு ஏதோ சொல்லிட்டான் தெரியாதனமா. ஆமாம் அவன் சின்ன பொண்ணு தான், இருந்தாலும் அழகான பொண்ணு தானே. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணலாம்? நேற்று என்னப்பா நடந்தது? நேற்று என்ன எல்லாமே நடந்து போச்சுப்பா உங்களுக்குள்ள. என்னடா எல்லாமே நடந்து போச்சுன்ற உங்க சொல்கிறா? எப்படியே நான் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக தான் இருக்கேன். எதை நீ சொல்ற? ஒன்றும் இல்லை, நான் யோகா கிட்ட எல்லா விதையும் சொல்றேன். நீயும் கொட்டனங்க என்ன பண்ணீங்க என்னன்றது. யாட்டா அவகிட்ட போய் சொன்னா கண்டிப்பா அவன் நம்பியிருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட். டேய் இருந்தாலும் அவன் அந்த அளவுக்கு எல்லாம் நம்பாமலாம் இல்லை. ஏன்னா இப்போதான் நம்ம ரத்த சொந்தம் இல்லைன்றது ஆயிடுச்சு. அதனால நீ கண்டிப்பா அந்த விஷயத்துல சரிப்பட்டு வர மாட்டேன்னு அவளே சொல்லிட்டான். அப்படியா? அப்படி சொன்னாலும் அவ எனக்கு நம்பிக்கையே இல்லப்பா. அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ எனக்கு பிக் சிஸ்டரா இருக்கிற யோகாவை ரொம்பவும் பிடிக்கும். நீ என்ன வேணா சொல்லு, 16 வருஷம் நம்ம கூடயே ஒன்னா இருந்த சிப்ளிங்ஸ்ல அவங்க திடீர்னு அப்பா வந்து ரத்த சொந்தம் நம்ம கிடையாதுன்றது சொல்லிட்டா மட்டும் நம்ம சிப்ளிங்ஸ் இல்லைன்றது ஆயிடுமா? அதுக்குள்ளே ஏத்துப்பாங்க எல்லாரும். ஆனா என்ன இருந்தாலும் அவங்க வந்து பாய் ஃப்ரெண்ட் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா அவங்க ஒரு வயசுக்கு அப்புறம். அதனால இந்த மாதிரியான விஷயம்லாம் ஒரு ரொமான்டிக்கான காமெடி லைஃப்ல ஒரு 5 பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸும் கூட இருக்கிறது சரி வாழ்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதனால இந்த விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவகிட்ட நான் சொல்லிட்டேன்றதுக்காக நான் அவனை பெருசா எடுத்துக்கல. இருந்தாலும் வருத்தப்படுற மாதிரி இருக்கேன். சபா உங்ககிட்ட போராட முடியாதுப்பா. ரொமான்டிக்கான காமெடியா நான் இருந்தாலும் எக்ஸைட்மெண்ட் ஆகல. இப்ப பிரசன்ட்ல பார்த்தா அவளும் எனக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். அந்த வார்த்தையை கேட்டு ஹீரோ அதிர்ச்சி ஆனதுல எதுக்காக இவ இப்படி சொன்னா? நான் எதுக்காக இந்த மாதிரி சொன்னா? உன்னை புள்ளி பண்ணும் போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சேனா? அதனாலதான். ஏன்னா நம்ம இப்போதான் ஒரு பிளட் ரிலேஷன் இல்லைன்றது ஆயிடுச்சுல. நான் உன்னுடைய ட்வின் சிஸ்டர்ல ஒருத்தர் தான். அது போல ஷிவன் வந்து என்கிட்ட சொல்லிட்டான், கொட்டனுக்கும் உனக்கும் இடையில என்ன நடந்தது. அதனால எப்படியா இருந்தாலும் நீ மனசு மாற மட்டும் தெரியும். பட் இருந்தாலுமே பொறுப்பா நம்ம குடும்பத்துடைய மூத்த பையன்ற முறையில நீ எல்லாத்தையும் கரெக்டா பார்த்துட்டேன். கொட்டனோ இன்னமும் சின்ன பொண்ணு தான். அவளுடைய ஃபால்ட் இதுல எதுவுமே கிடையாது. என்னது அவளோட ஃபால்ட் எதுவுமே கிடையாதா? பொண்ணுங்க எப்பவுமே பொண்ணுங்க தானே இது சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் என்னமோ தப்பா அவங்ககிட்ட நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலுமே நாங்க எல்லாரும் நேச்சுரலாவே ஒரு ட்வின்ஸ். ஆனா இந்த மாதிரியான அஃபெக்ஷன் எப்படி எங்களுக்குள்ள உள்ள இருந்து வருதுன்னு எனக்கு புரியலப்பா. நீ அப்போ என்ன நம்புறியா? என்ன பேசுற? யார் சொன்ன உங்ககிட்ட அதெல்லாம்? நான் எப்பவுமே உன்னாலாம் நம்ப மாட்டேன். நீ பொம்பளை படிக்க தானே என்ன பொறுத்த வரைக்கும். நான் இந்த இடத்துல கிளம்புறேன் பாத்ரூம்க்கு. சேகா வேற ஒரு சில விஷயம் என்கிட்ட சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டு போறான்? என்ன சொன்னா அவங்க சொல்லு. அது ரகசியம்பா. பார்க்க சொல்றது ஒரு வகையில சரியா தான் தோணுது. மொத்த பையன்ற முறையில நான் எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் நான் தான் அதை சமாளிக்கணும். இருந்தாலும் இவ தன்னுடைய தங்கச்சி மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சுட்டு இருக்கான். அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடந்துடக்கூடாதுன்னு. அப்புறம் ஹீரோ விஷயம் பத்தி யோசிக்கிறான். அப்புறம் ஆராட்டான், நீ பாக்குற கேர்ள்ஸ் ஒன்னும் ஆர்டினரியானவங்க கிடையாது. அட கடவுளே, சம்மந்தமே இல்லாம இவன் எதுக்கு போறான் அப்படின்னு ஹீரோ உன பக்கம் புலம்பிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் தனியா வந்துருக்க நம்ம ஓகாவும் நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்க்குறான். சேகா உணர் பக்கம் அந்த விஷயத்தை பாத்ரூம்ல இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது சொன்னதை கேட்டுட்டு இவர் கொஞ்சம் பொசசிவ் ஆயிருக்கும். அந்த ஒரு விருப்பத்தின் பேர்ல தான் சொல்லியிருப்பான். பட் ஆனால் இப்போ அவளே யோசிக்கிறான், நம்ம எதுக்காக அவங்க கிட்ட அந்த மாதிரி சொன்னோன்னு. மறுநாள் பார்த்தா ஹீரோ ட்ரைனிங் ரூம்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அவரட்டா இங்க தான் இருக்கியா? பாபா மின்னாமே என்னப்பா ட்ரைனிங் நீ லேட்டு போலியா? ஆமாமா ரொட்டீன் ட்ரைனிங் தான் பண்ணிட்டு இருக்க போல. ஆமா உனக்கு முன்னாடி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் தான் உன்னோட பலசாலியானவன். அது மட்டும் இல்லாம நான் தான் ஃபர்ஸ்ட் வந்த இந்த இடத்துல. நீ லேட்டா வந்துட்டு. சரி நீ பெரிய ஆள் தான், என்னோட பெரிய ஆள் தான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா இருந்தாலும் அண்ணா முன்ன மாதிரி இல்லையே, நீ இப்போ ரொம்ப ஃபிட் ஆயிட்ட. பின்ன என்ன பண்றது? சின்ன வயசுல நல்லா புஷ்அப்லாம் வச்சு பழகினா மட்டும்தான் பெரிய நாட்டு பேருக்கு பாடி கட்டு மஸ்தா வரும். அதனால தான் இப்போதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி மட்டும் சொல்லிடாத. அப்பா உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்தனால தானே நீ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண. அதை பற்றி திரும்பி ஞாபகப்படுத்தாது. பட் இருந்தாலுமே இந்த வீட்டில் ரெகுலராக நம்ம கொடுத்த எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறது நீ மட்டும் தான். அந்த ட்ரைனிங்கை மிஸ் பண்ணாமல் இது வரைக்கும் நீ பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நீ இந்த அளவுக்கு இருக்கேன். இதனாலேயே நான் மட்டும் தான் இந்த இடத்துல உன்னை மதிக்கிறேன். ஏன்னா நீ தான் கரெக்டாக சொன்ன வேலை பண்ற. ஆமாமா நீ சொல்றது சரிதான். ஆனால் உன்னோட பக்கம் அவ்வளோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். நடந்த விஷயம் என்னன்னா, இவங்க அந்த தீம் பார்க்க போயிருந்தப்போ நைட்டில் வந்து பொம்மையெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆமா எங்க பாலம்ப ஓகாவும் அரட்டாலாம் காணோம். இல்ல ஓகா வந்து அரட்டா பார்க்கறதுக்காக வெளியே போறாங்க, இன்னமும் வரல. அப்பனா சரி, நான் போயிட்டு அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்றத போய் பார்த்துனேன் கூட்டின்னு வரேன், வீட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் நமக்கு மினாமியும் அந்த இதுல இருந்து அவங்களை கூட்டின்னு வரதுக்காக போக தேடி போற சமயத்துல சரியா கண்டுபிடிச்சிருவான். அவனும் கிட்ட போலான்னு பார்க்க அந்த இதுல பார்த்தா இவங்க 2 பேரும் பர்சனலான ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. அது அப்படியே கிட்ட போகாம தூரத்துல இருந்து கேட்டு கவனிப்பான். அப்ப நம்ம ஓகா சொன்ன விஷயத்த அவ்வளவு கரெக்டா கவனிச்சிடான். பிடிச்சிருக்குன்னு. அட கடவுளே, எதுக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க? இதை கேட்கணும்னு நினைச்சா எனக்கு மனத்தை வெடிச்சிடும் போல. இவன் அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் எப்படி கேட்கறது? ஓகா உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலான்னு. ஹீரோவும் என்ன மினாமே ஏதோ மனமடுத்துக்கிற மூஞ்சி வேற மாறிட்டு இருக்கு அந்த சைடு. ட்ரைனிங் பண்ணலையா நீங்க? இல்ல ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடான். அதுக்கப்புறம் அவளும் போயிட்டு டபுள் தூக்கி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எதுக்காக திடீர்னு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் இந்த டபுள் தூக்குறல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்கேன். ஏய் தப்பான பொசிஷன்ல தூக்கிட்டு பண்ணிட்டு இருக்க ட்ரைனிங் எல்லாமே சரியா பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு திரும்பவும் அவனுடைய ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். அரட்டா அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்கணும். அது என்னன்னா உனக்கும் ஓகாக்கும் இல்லை எதனா நடந்துச்சான்? எதை வச்சு கேட்கற நீ? ஒன்றும் புரியலையே. பெரிய விஷயம்லாம் கிடையாது. சொல்லு எதுவும் இருந்தாலும் சொல்லு. நானும் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். என்னதான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் ரொம்ப
பிடிவாதக்காரி, அவகிட்ட எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்பவும் பிடிக்காது. இருந்தாலும் நீ அவளை பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு ஏன் மேல கவலைப்படு, ஏன்னா உன் அண்ணங்கார ரொம்ப பாவம் இல்லையா? ஆமா, இவன் சொல்றது ஒரு வேலை உண்மைதான். சரி ஓகே, நான் இந்த இருந்து கிளம்புறேன். எங்க உன்னோட ட்ரைனிங் பண்ணாம போறேன்? இல்ல இப்போதைக்கு நான் பண்ணல, நாளைக்கு வந்து பண்றேன். ஆனா அங்க உனக்கு நேஷனல் காத்துட்டு இருக்கேன். சரி இருந்தாலும் நான் சமாளிக்கிறேன், பாத்துக்கலாம். எதுக்காக இவ பேட நடந்துக்கிறான்? அவ்வளவு வெளியே வந்து யோசிச்சுட்டா நான் தேவலாம எதுக்கு பார்த்துட்டு வரேன்? அட கடவுளே, நான் எப்படி அவங்க கிட்ட கேட்கறது? ஹீரோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் ரூமை விட்டு வெளியே வரும்போது யோசிக்கிறான், மினாமி எதுக்காக ஓகாவும் நானும் எதுனா எங்களுக்குள்ள நடந்துச்சான்னு கேட்டான். சுத்தமா புரியலையே. சரி இருந்தாலும் அவருடைய நேஷனலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு நிறைய விதத்தில் நான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் போறான். அங்க பார்த்தா நம்ம சேகாவும் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான் குளிக்கிறதுக்கு போகிறதுக்காக. அட கடவுளே அப்படின்னு சொல்லி இவனும் போய் ஒழிஞ்சுக்க. எதுக்கு ஒளிர வந்ததை வந்துட்டேன். ஏன்டி டோர் லாக் பண்ண தெரியாத உனக்கு? லாக் பண்ணணும்னு நினைச்சேன், பட் நான் நிறைய காமிக்கும் அனிமேஸையும் வாட்ச் பண்ணியிருக்கேன். அதுல இந்த மாதிரியான சம்பவம்லாம் ரெகுலரா நடக்குது தானே? என்ன சொல்ற? ஆமா, காமெடியான ஒரு ரொமான்டிக்கான விஷயம் இந்த இடத்துல நடக்க போதில்லை. அதனாலதான். அது என்னன்னா, ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு கதையில இருக்கிறவன் தன்னுடைய மாத்திருக்க போகும்போது அந்த இடத்துல அந்த ஹீரோயினும் துணியை கட்டி மாத்திட்டு இருப்பா குளிக்கிறதுக்காக. இவன் போய் பார்த்துட்டு வெக்கம் வந்துட்டு போய் ஒழிஞ்சிப்பான். இதே விஷயம் தான் இந்த இடத்துல நடக்கும். அதுக்குன்னு இந்த இடத்துல டோர் லாக் பண்ணா எங்க இருந்து அந்த மாதிரி சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுடைய துணியை கட்டிட்டு அதுக்கப்புறம் அவளும் மாத்தி குளிக்கலான்னு பார்க்க. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? சும்மா பண்ண மாட்டேன், அடுத்த முறை டோர் லாக் பண்ணலாம் பாரு அப்படின்னு கடுப்புல ஹீரோவா அதுக்கப்புறம் டோர்ல லாக் பண்ணலான்னு பார்க்க. அந்த இடத்துல துணி இருக்குது. அதுக்கப்புறம் அவளுடைய துணி எடுத்துன்னு போயிட்டு ஹீரோவை உள்ள வைக்கிறதுக்காக பார்க்க. அந்த இடத்துல பார்த்தா அவங்க போட்டுங்கிற ரிங்கு கட்டி வச்சிருக்கான். அட கடவுளே, இது அம்மா கொடுத்த ரிங் ஆச்சு. ஏன் சேகா, இது அம்மா கொடுத்த ரிங்கு தானே? ஆமா. ஏன் இதை கட்டிட்டேன்? குளிக்கும் போது போட்டா அழுக்காயிடும், அதை தனியாக எடுத்து தான் கிளீன் பண்ணும். அதனால நான் எப்பவுமே குளிக்கும் போது கட்டிடுறது, துணி மாற்றும் போது அப்போ போட்டுப்பேன். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ரூமுக்கு வந்துட்டு துணியெல்லாம் மாத்திட்டு இருக்கேன். யாரோ வர்றாங்க. அரடா, ரூம்ல தான் இருக்கியா? ஓ பாண்ட்ரி ஆச்சு இது. இவ எதுக்கு இங்க வந்துடுறா? சரி என்ன விஷயம் பாண்ட்ரி? ஒன்னும் இல்லை, என்னுடைய சின்ன தம்பியோடைய ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன். என்ன புதுசா? இதுக்கு முன்னாடி என் ரூமே பார்க்காத மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துட்டு போலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோடைய லேப்டாப்பை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறா. என்னப்பா இது? சர்ச் ஹிஸ்ட்ரியில் பார்த்தா நிறைய அனிமே என்டையெல்லாம் பார்த்துருக்க போல. என் தம்பி தனியாக இருக்கும் போது இந்த மாதிரியான வேலை பார்க்குறான் பாரு, அவன் மூஞ்சி செவக்குது. அப்புறம் ஹீரோவோ அதெல்லாம் அவனை யாரும் பார்க்க வந்து இங்கே கூட அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் வாங்கி அவனை மூடி வைக்க. எதுக்கு இங்கே வந்த? அதை முதல்ல சொல்லு. நான் எதுக்கு வந்தேன்னா டேட்டு பார்க்க தான். டேட்டு பண்ணாம அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் டேட்டு போக ஆரம்பிக்கும். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? நான் தான் சொல்லிட்டேன்ல, டேட்டும் கூட போய் ஆகணும்னு. அது மட்டும் இல்லாமல் வந்ததுக்கான காரணமே ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும். ஏன்னா உனக்கு புதிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் நீ தானே சொன்ன. நீங்க பரவாயில்லையா, நல்லா கவனிச்சிருக்கேன். புது ஃபோனை வேற வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. சரி வா ஜோடியா உள்ள போயிட்டு வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிட்ட போயிட்டு கட்டி பிடிக்க. ஃபோனை வாங்கிட்டு ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து ரூம் எடுத்து தங்கிடுவோம். அந்த இடத்துல தங்கிட்டு காலையில போவோமா வீட்டுக்கு. தேவையில்லாத பேசிட்டு இருக்காத, போறோமா போனை வாங்கணுமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கணும். சரியா? சரி ப்ரெஷர் ஆகாத, வா போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டின்னு போக. அதுக்கப்புறம் ஹீரோவோ ஃபோன் எல்லாம் பார்த்துட்டு அவங்க மாடலை காமிக்கிறாங்க. ஹீரோவை சூஸ் பண்ண ஒரு மாடலை அதுக்கப்புறம் அவங்க எடுத்து வர ஆரம்பிக்க. இந்த இடத்துல ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று இருக்கு. கப்பல்ஸா வந்து பிளானா வந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. அது மட்டும் இல்லாம காசு ரெடியூஸ் ஆகும். இல்லைங்க பரவாயில்ல, நாங்க கப்பல் கிடையாது. ஏன்டா அப்படி சொல்ற? நம்ம தான் கப்பல் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளும் வந்து கட்டி பிடிச்சி சொல்ல. இல்ல எனக்கு போனே வேணாம் அப்படின்னு அவனும் சொல்ல. இவங்க ஒன்னொரு பக்கம் திருத்தணும் நோக்கி அதுக்கப்புறம் ஃபோனை வாங்கிட்டு ஹீரோவும் கிளம்பி வரேன். நம்ம கப்பல்னு சொல்லி டிஸ்கவுண்ட் கொடுத்து ஃபோனை ஈஸியாக கம்மி விலையிலே வாங்கிட்டு வந்துருக்கலாம், காசும் சேவ் இருக்கும்ல. ஆனால் எதுக்காக நான் அப்படி சொல்லணும்? அதெல்லாம் தேவையில்லை. நீ என்னுடைய அக்கா தெரியுமா? எப்பா பார்த்தாலும் என்ன டீஸ் பண்றதே வேலை இவளுக்கு. ஐஸ்கிரீம் கடை இருக்கு, வேணா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட அவன் பயங்கரமா அதை வெளுத்து கட்டிட்டு இருக்கான். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது என்னோட சின்ன வயசு தான் ஞாபகம் வருது. ஆமாம்மாக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். மினாமி வந்து கொட்டோனோடைய ஐஸ்கிரீம் சின்ன வயசுல எடுத்து சாப்பிடுவான். இதனால கொட்டோனுக்கு சப்போர்ட் பண்ற வகையில வாகா வந்து மினாமியை மிரட்டுவான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்கும். ஆமா, கொட்டோனோ ரொம்பவே என்ன செட்டான பொண்ணு தான். எதனா ஒரு விஷயத்துல பயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அவளுடைய துணி வைக்கிற அந்த லாக்கர் ரூம்ல போய் உள்ள பூந்துப்பான். ஆனா அவளுக்கு தெரியாது அந்த மாதிரி இடத்துல தான் கோஸ்ட் எல்லாம் வரும்ன்றது. ஏன்னா அவளை விட நீ ரொம்ப கோஸ்ட்டுக்கு தானே போய்விட. இன்னது கோஸ்ட் ஆகிட்டு கோஸ்ட்டை பத்திலாம் பேசுறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கணும் அப்படின்னு அந்த பேரை கேட்டவுடனே அதுக்கப்புறம் நடுக்க வந்து அவளுக்கு எந்த அளவுக்கு பயப்படுறான். உண்மையா சொல்ல போனா நம்மளுடைய மெமரிஸ் எல்லாமே அற்புதமான ட்ரெஷர்ஸ் தெரியுமா? நம்ம எல்லாருமே சிப்ளிங்ஸா இவ்வளவு ஜாலியா இருக்கும். சாரிடா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, அவனுக்கு எதனா வேலை இருக்கா? எதுவும் கிடையாது. உண்மையா சொல்ல போனா உங்க கூட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஆமாண்டா, என்னுடைய எங்கர் பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அதே மாதிரி மெச்சூரான வந்தவன். சரி எதுவாக இருந்தாலும் மனசுல பட்டது எல்லாமே என்கிட்ட சொல்லிடுறேன். நான் ஆகுமா எதுவும் மனசுல வச்சுக்கின்னு வருத்தப்படுறேன். ஓகே அதுக்கப்புறம் கொண்டு நம்ம வீட்டில் காமிக்காம பார்த்தா இவங்க ஒன்னா நின்று எடுத்த போட்டோ எல்லாத்தையுமே பார்த்து சேவ் பண்ணிட்டு இருக்கான். என்னோட பக்கம் நம்ம ஹீரோவா இருக்கிறத பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கான். என்னோட பக்கம் இவங்களுக்குன்னு இருக்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மொத்தம் நம்ம பண்றியும். அதுக்கப்புறம் ஹீரோவை ஒன்னா நின்று எடுத்து அந்த செல்ஃபி போட்டோவை வந்து போஸ்ட் பண்றாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரோட லிப்லேயே வருது. மினாமி பார்த்தா கியூட்டா இருக்குன்னு சொல்ல, ஓகா பார்த்தா அவெல்லாம் கியூட்டே கிடையாதுன்னு போடுறா. சேகாவும் பார்த்து அந்த ஐஸ்கிரீம் கீழே கொட்ட போதுன்னு போட்டிருக்க கமெண்ட். இன்னொரு பக்கம் பார்த்தா கொட்டனோவும் இல்ல அவனும் ரொம்பவும் அழகுதான் அப்படின்னு தன்னுடைய அண்ணங்காரனுக்காக போடுறான். பட் இருந்தாலுமே அந்த மெசேஜ் எல்லாம் அப்படி அழிச்சிட்டு அந்த போட்டோவை மட்டும் சேவ் பண்ணி வச்சிருக்கான். ஆனா அட கடவுளே, ஆனா பாண்டே கூட அவங்க இருக்காங்களே, நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்? என்னுடைய அக்காவை தானே அவன். அதுக்கப்புறம் அவன் படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப. சரி அடுத்தது எங்க போலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுக்கப்புறம் என்னடா நீ எடுத்து பார்க்க அதில் பார்த்து மெசேஜ் போட்டு பார்த்துட்டு அவள் கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுறான். என்னாச்சு உங்கள்கிட்ட தானே பேசியிருந்தேன், சாரி என்ன மன்னிச்சிட்டு, நான் கொஞ்சம் பிஸியா அந்த ஃபோனை பார்த்துட்டேன். சரி வா போலாமா? சரி ஓகே. நீ இது வரைக்கும் யாரு கூடயும் டேட்டு போனது இல்லையா? என்ன கேட்குறேன். ஏன்னா உனக்கு தெரியல எப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட டேட்டு போகணுன்ற விஷயம் வந்து உனக்கு தெரியல, அதுதான் சொன்னேன். இதை கேட்டுட்டு அவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு பரவாயில்லப்பா சுட்டி பையனாட்ட கண்டுபிடிச்சேன், எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடேன், கன்வின்ஸ் பண்றியா? சரி விடு, யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம இன்னமும் சின்ன பசங்க தான், வா இந்த இடத்த விட்டு போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக எல்லாரும் வழியில் போகிறவங்க எல்லாருமே நம்ம பாண்டியோட அழகை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மினாமி கிட்ட பாண்டி வெளியே வந்துட்டு
சொல்லிட்டு இருக்கான். மினாமி நீ கேட்டது எல்லாமே உண்மைதான், அவங்ககிட்ட நான் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட எந்த விதமான ரியாக்ஷனும் அந்தளவுக்கு கிடையாது. அதுக்காக தான் என்னால் மெசேஜ் பண்ண முடியல, உனக்கு காலே பண்ணிட்டேன். ஓகேக்கா ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து இவ குளிச்சுக்கிட்டே என்னது என் அண்ணனுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அஃபெக்ஷனு சூப்பரே, நான் கேட்க வேண்டிய விஷயத்த பாண்டியை வச்சு இப்படி நான் கேட்டுட்டேன். இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாண்டிக்கு திரும்பி மெசேஜ் பண்றான். ஆனா உண்மையிலே ஓகாக்கும் ஷின்னுக்கும் இடையில என்ன நடந்திருக்குன்றது எனக்கு புரியல. அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு அனுப்புவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரியலைஸ் பண்ணி பார்ப்பா, அட கடவுளே குரூப்லயே போட்டுக்கிறேன், குரூப்ல எல்லாரும் பாத்துருவாங்க இந்த மெசேஜ், எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவான். டெலிட் பண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டா ஓகா வந்துட்டு மினாமி என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஒண்ணு இல்லையா, சரி எவ்வளவு நேரம் தான் குளிச்சுட்டு இருப்பேன், நானும் குளிக்க வேண்டாமா, இது வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எவ்வளவு கிளம்ப நல்ல வேலை ஓகா வந்து அந்த மெசேஜை பார்க்கல, அதுக்குள்ளேயே தான் அவன் டெலிட் பண்ணிட்டு இருக்கான். யாரும் பார்த்துட்டு மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த டெலிட் பண்ண மெசேஜ் வந்து டெலிட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம கோட்டனும் பார்த்துட்டு இருக்கான். அவளும் பார்த்து ஷாக்ல இருக்கேன். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்கும். முடிஞ்சிருக்கானோ ஸ்கிப் பண்ணா பார்த்துப்பீங்க நம்புறேன். ஸ்கிப் பண்ணா பார்த்தது போதும். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹாப்பி அஞ்சு போடுங்க, நானும் பார்த்து செஞ்சுக்கிறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.